Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல நிறைய travel வீடியோஸும் travel related வீடியோஸும் நான் போடுறேன். ஸோ எஸ்பெஷலி லடாக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸும் ரீசெண்டாக நான் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போது லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸாக நான் வந்து ஸ்பித்தி வேலி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ரைட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இந்த ஆர்டிகிள் 370 ஸ்டாப் பண்ணதுனால நம்ம பைக்கர்ஸ்க்கு இதனால் என்ன இம்பேக்ட் ஆகும், நம்ம எந்த ரூட் சூஸ் பண்ணலாம், எல்லாமே சேஃப் தானே அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ அதை ஆன்சர் பண்ணணுன்னு தான் இந்த மாதிரி ஒரு குட்டி வீடியோ. ரொம்ப லாங்கெல்லாம் இருக்காது, டோன்ட் வரி. ஸோ வாங்க நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோக்கு போகலாம். ஸோ பைக்கர்ஸ்க்கு என்ன இம்பேக்ட் இதனால் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லணுன்னா என்னென்னா, நீங்கள் வந்து 2 ரூட் இருக்குது லடாக்கு. ஸ்ரீநகர் வழியாக போகலாம், மணாலி வழியாக போகலாம். நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா மணாலி வழியாக போங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஏன் அப்படின்னு. ஸோ ஆர்டிகிள் 370 ஸ்டாப் பண்ணதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கான்டெக்ட் கிடைக்கும், நான் பேசுகிறது என்னன்றது புரியும். ஆர்டிகிள் 370 வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இதுக்கு முன்னாடி, ரைட்டா? ஸோ ஆர்டிகிள் 370 ஸ்டாப் பண்ணதுனால இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஸோ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லாத போது என்னென்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு 2 யூனியன் டெரிட்டரியாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து சில பேருக்கு, சில ரீஜன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல நியூஸ். நிறைய பேர் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சில பேருக்கு இதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை, சில பேர் எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 மிக்ஸ்டு டைப் ஆஃப் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்டர்னலாக நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நிறைய மிக்ஸ்டான ஃபீலிங்ஸ் இருக்கும்போது கான்ஃப்ளிக்ட்ன்றது கண்டிப்பாக வரும். ஸோ அது எப்படி வரும்ன்றது தெரியாது. போராட்டமாக இருக்கலாம், அடிதடியாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். அந்த லெவலுக்கு போகக்கூடாதுன்னு தான் நம்ம நம்புகிறோம். பட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணணும். இது வரைக்கும் நிறைய எதிர்ப்பு தெரிய வச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில், அதாவது இந்த ஸ்ரீநகர் ரீஜன்ஸில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு முன்னாடி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நியூஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸ்ரீநகரில் வந்து பைக்கர்ஸை கூட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, லடாக் ரீஜனை வந்து என்டர் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஏதாவது ப்ராப்ளம் அவுட் பிரேக் ஆகுன்றது எக்ஸ்பெக்டேஷனில் தான் மிலிட்ரியோ போலீஸோ வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் லடாக் என்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ரீநகர் வழியாக போகவே தேவையில்லை, நீங்கள் வந்து மணாலி வழியாக கூட போகலாம். அண்ட் லடாக் பீப்புள் இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மூவை. நான் கூட ரீசெண்டாக வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், லே டவுனில் எப்படி எல்லோரும் வந்து இந்த மூவ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்ட்ரீட்ஸில் டான்ஸ் ஆடி அப்படின்றத நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து லே லடாக்கில் வந்து இதை பற்றி பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. பட் என்னென்னா நீங்கள் எந்த ரூட் வழியாக போகிறீங்கன்றது இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மணாலி வழியாக என்டர் பண்ணிங்கன்னா, மணாலி வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ ஹிமாச்சல்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இப்போ லடாக் யூனியன் டெரிட்டரிக்கு என்டர் ஆகலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்கள் போகவே தேவையில்லை. அதனால் பைக்கர்ஸ் மணாலி வழியாக இப்போ கொஞ்ச நாளைக்கு எல்லாமே கிளியராக வர வரைக்கும் நீங்கள் மணாலி வழியாக போகிறது உங்களுக்கு சேஃப், உங்கள் பிளான்ஸ்க்கு சேஃப். இதனால் ஜென்ரலாக டூரிஸ்ட் லாங் டேர்மில் என்ன இம்பேக்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்டிகிள் 370 இருந்ததுனால, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்ததுனால என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயோ லடாக்லேயோ, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் வந்து வெளியே இருக்கிறவங்க யாரும் வந்து லேண்ட் வாங்க முடியாது. ஸோ இந்த ஆர்டிகிள் 370 கேன்சல் ஆனதுனால, ஸ்டாப் ஆனதுனால ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போயிடுச்சு. அண்ட் யூனியன் டெரிட்டரியாக 2 யூனியன் டெரிட்டரியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெளியே இருக்கவங்களும் வந்து இந்த யூனியன் டெரிட்டரிஸில் வந்து லேண்ட் வாங்கலாம். இதை வந்து யார் நிறைய யூட்டிலைஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி இந்த ரியல் எஸ்டேட் பீப்புள் அண்ட் மோஸ்ட்லி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இவங்களாம் இருக்காங்க இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அண்ட் நத்திங் பேட் அபவுட் தேட். பட் என்னென்னா இதனால் நிறைய வந்து லடாக் ரீஜன் வந்து கமர்ஷியலைஸ் ஆகும், இன்னும் குயிக்காக கமர்ஷியலைஸ் ஆகும். நல்ல ரோட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இந்த ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்ன்ற ஃபேக்டர் அண்ட் இந்த ஐசோலேட்டடான ஃபேக்டர் அப்படின்றது வந்து மேபி போக போக லடாக்ல இருந்து மிஸ் ஆகலாம். ஏன்னா நிறைய கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு, நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்துடும், நிறைய ப்ரைவேட் பீப்புள் வந்துடும், நிறைய ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது
அவங்களுக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த ரா ஃபீல் வந்து மேபி லடாக்கில் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லடாக் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மலாம் அதை போய் விசிட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா. ஸோ ரீசெண்டாக நம்ம வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, என்னென்னா நீங்கள் ஏன் இந்த லடாக் பற்றிலாம் பேசுகிறீங்க, அது இப்போது அழகாக இருக்குது, ஸோ நம்ம நிறைய அதை பாப்புலர் ஆக்கிட்டோன்னா அது முன்னாடி மாதிரி இருக்காது, ஸோ இதை பற்றி வீடியோ நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு என்னோடய ரெஸ்பான்ஸ் என்னென்னா, சரி நான் போடலன்னா வேறு யாராவது கண்டிப்பாக இதை பற்றி போடுவாங்க, வேறு யாராவது பேசுவாங்க. நம்ம தமிழ் ஆட்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். இப்போ நார்த்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே லடாக்னா என்னென்னு தெரியும், எல்லோரும் அதை போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம சைடில் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் தான், நம்ம ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் பீப்புள் தான் அதை பற்றி தெரியுது, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், போகிறோம். ஸோ என்னோடய இது வந்து நம்ம ஊரில் இருக்கவங்களும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய இன்டென்ஷன். இப்போ நான் சொல்லலைன்னா வேறு யாராவது அதை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி யாரும் சொல்லலைன்னா நமக்கு அது தெரியாமல் போகும். அண்டு ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகி ரொம்ப அதோட பியூட்டிலாம் போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம பீப்புளுக்கு அதை பற்றி நான் சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஏன் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து பாப்புலர் ஆக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு நினச்சி அவங்களுக்கும் தெரியட்டுமே அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த ஆர்டிக்கிள் 370 ஸ்டாப் பண்ணது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன இந்த வீடியோவில்? நீங்கள் நான் சொல்கிறது அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா? இதனால் வேறு ஏதாவது இம்பேக்ட் இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் லடாக் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா சேஃபாக போயிட்டு வாங்க. ஏதாவது மிலிட்ரி இல்லை போலீஸ் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க சொல்கிறத கேளுங்க. மணாலி வழியாக போகிற ரூட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நியூஸை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருங்க. நீங்கள் கண்டிப்பாக லடாக் ட்ரிப்லாம் போகிறீங்கன்னா நியூஸை வந்து பார்த்துட்ருங்க. எங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா, இல்லை ஏதாவது போராட்டம் ஏதாவது நடக்குதா அப்படின்றதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்ருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேஃபாக இருக்கும், நீங்கள் என்ஜாயபுளாக ட்ரிப்பை முடிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த டைமில் லடாக் ட்ரிப்பு போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா, எப்படி இருந்தது, ஏதாவது நம்ம இனிமேல் போகிற பைக்கர்ஸ்க்கு என்ன அவங்க வந்து மைண்டில் வச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.